ஹாய்ங்க, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் கவினிலகு ஹவுஸ் லைஃப் ஸ்டைல். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அது வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா மார்னிங் ரொட்டீன் வந்து லன்ச்சும் டிஃபன் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங்கில் ஹரிபரியாக இப்படி தான் ஓடிட்டுருக்கு. ஸோ அதுதான் எல்லாமே இப்போ பார்க்க போகிறீங்க. மெயினாக இந்த குட்டியை வச்சுட்டு ஒரு வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்குறங்கிறது எனக்கு ரொம்பவே சிரமமாக இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஏஞ்சி இவளை ரெடி பண்ணிவிட்டு அவங்கள ஆஃபீஸ்க்கு லன்ச் ரெடி பண்ணி டிஃபன் ரெடி பண்ணி அனுப்புகிறங்கிறது ஒரு பயங்கர டாஸ்க்கு. இவங்க ஏர்லியாகவே கிளம்பிடுவாங்க, அதுக்குள்ளேயும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து பிளான் பண்ணி இன்றைக்கி வந்து லன்ச் வந்து ரசம், வாழைத்தண்டு பொரியல், சாதம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து பூண்டு, மிளகு, சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். நான் வந்து ரசம் வந்து எப்படி வைப்பேன்னா, இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி இதிலே போட்டுருவேன். சம்டைம்ஸ் வந்து புளி கூட வந்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ வந்து டைம் ஆகிறதுனால நான் மிக்சிலே போட்டு ஒரு பல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம போட்டோன்னா அது நல்லா வந்து இதாகிடும். தக்காளியை கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் புளியை மட்டும் ஊற வச்சுட்டு நம்ம ரசம் வச்சிடலாம். உங்களுக்கு தேவையான தக்காளி எடுத்துக்கோங்க. இதோட புளி வந்து கருப்பு புளின்றதுனால நான் கொஞ்சம் ஒரு மினிமலைஸ் தக்காளியில் ஒரு 4 தக்காளி எடுத்துருக்கேன். ரொம்ப போடக்கூடாது, இந்த அளவுக்கு வந்து மேஷ் ஆனால் போதும். சரி, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நல்லா அந்த பெப்பர் ஸ்மெல் வந்து நல்லா ஹெவியாக நல்லா இருக்குது. அடுத்தது வந்து நம்ம இப்போது சிம்பிளான பட்டாணி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சும்மா நான் வந்து இட்லிக்கு தான் வைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக. அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து வதக்கி அரைக்க போகிறோம், அதனால் ஆனியனை வந்து ஒரு ஆனியன், உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பாக கட் பண்ணி போட்டோம் ஆனியன். அதுக்கப்புறம் இதை வந்து வதக்கி அரைக்க போகிறதுனால நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சும்மா மைல்டாக வந்து போடுறேன். இது வதக்கிட்டு காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கிறேன் இதனால். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், அந்த டேஸ்ட்டு. நான் கரம் மசாலா வந்து ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன ஆட் பண்ணுறேன்னா கரம் மசாலா பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சில்லி பவுடர், வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிட்டு இதாகட்டும். இது கூடவே அந்த கிரேவிக்கு வந்து திக்னஸ் கொடுக்க சும்மா நான் வந்து ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை போடுறேன். இல்லை, குருமாவுக்கு வந்து பொட்டுக்கடலை போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சும்மா அந்த திக்னஸ்க்கு. ஸோ இது வந்து நல்லா இந்த ஓரம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதாகட்டும். ரசம் வந்து பாத்திரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில், அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பெருங்காயம். நான் தாளிக்கவும் கடுகு சீரகம் போட்டுக்குவேன். ஸோ கடுகு சீரகம், உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் போடுங்க. கருவேப்பிலை தான் மெயின் வந்து டிஷ்ஷு. பார்த்தா ஃப்ரிட்ஜில் கருவேப்பிலை இல்லை, அதனால் பொரியும் போது காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி
பிச்சு போட்டுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒன்றும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கம்மியாக தான் சேர்க்குறேன், ஏன்னா பெப்பர் வந்து நிறைய போட்டிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் அது வாசனைக்காக. இது வந்து ஓகே, நான் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அது நல்லா சாட்டே ஆகட்டும். இல்லைன்னா மிளகாய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக இருக்க பேஸ்ட், ரச பேஸ்ட், இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் தான் இங்கே வந்து வேலையே இருக்குது. ஏன்னா இது நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நான் வந்து நல்லா சாட்டே பண்ணிடுவேன். நெடி ஏறும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ண அந்த ரசத்தோட மனம் வந்து வீட்டில் சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து புளி தண்ணி, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் ஆல்ரெடி போட்டால் இது கருப்பு புளியாக இருக்கிறதுனால கலர் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ தேவையான அளவு உப்பு, நான் அதில் உப்பு போடலை, போட்டு நுரைச்சி ஒரு கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. கூட மல்லித்தலை எல்லாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பெப்பர் ரசம் ரெடி, பெப்பர் தக்காளி ரசம் ரெடி. உப்பு காரம் பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. கொஞ்சம் லைட்டாக ஸ்லைட்டாக புளிப்பாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட், ஏன்னா கருப்பு புளின்றதுனால அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா ஒரு கொதி நல்ல உடனே நம்ம இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரசம் வேலை முடிஞ்சோடனே குருமா வந்து நம்ம ஆட்டி ஊற்றி விசில் வச்சிடலாம். பாருங்கள், ரசம் ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இதை வந்து இறக்கிடலாம். ஸோ இறக்கி வச்சுட்டு அகெயின் அந்த குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்துட்டு இங்கே வந்து நான் வந்து ஒயிட் சுண்டை, பச்சை பட்டாணியும் கொஞ்சம் வந்து கருப்பு கொண்ட கடலையும் வந்து நைட்டே வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 8 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சிட்டு, நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் அதையும் போட்டு இது பண்ணிக்கோங்க. என்கிட்ட பேண்ட்லேயும் இன்றைக்கி கருவேப்பிலையும் இல்லை, மல்லியும் இல்லை. அது பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பக்கம் வந்து சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. டைம் வந்து 8 o'clock ஆக போகுது. இன்னும் வாழைத்தண்டை பொரியாலும் இட்லியும் வந்து ஊற்றி வைக்கணும். ஸோ பிள்ளைங்க ஸ்கூல், அவங்க ஆஃபீஸ் வந்து டைம் ஆகுது. பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த சுண்டல் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி மட்டும் நைட்டே ஊற வச்சுருங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் பச்சை பயிர்னா கூட நமக்கு டக்குன்னு வந்து இதாகிடும். இதில் வந்து நான் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், இது ரெண்டும் தான் வந்து அந்த மசாலாவில் ஆட் பண்ணல. சும்மா 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்தால் போதும். பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் போட்டு இது ஆக்கிட்டு இந்த டைமில் நம்ம இங்கே ரெடி பண்ணி வச்சுட்ருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, இதை வந்து ஆட் பண்ணிடலாம். நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட். இதை டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எந்த அளவுக்கு வந்து குழம்பு குருமா தேவையோ அந்தளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
இதை நம்ம ஒரு 2 விசில் 3 விசில் வச்சு எடுத்துடலாம். உப்பு காரம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. நம்ம இதை இப்போ விசில் வச்சு எடுத்துடலாம். விசில் வச்சாச்சு. ஸோ நம்ம வாழைத்தண்டை மட்டும் கட் பண்ணி ரெடி பண்ணுற வேலை தான். இந்த பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து பிளான் வந்து அப்படியே சேஞ்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாழைத்தண்டு பொரியல் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நல்லா கனமான வாழைத்தண்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அது வந்து மேல் தண்டு மாதிரி தான் லைட்டாக இருக்குது. அதை வந்து பொரியல் பண்ணால் சவுக்கு நல்லா இருக்காது. ஸோ சாப்பிடவும் முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நான் வந்து சூப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால் வந்து இங்கே 10 பல் பூண்டும் 10 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, என் கையளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து பெப்பர் போட்டுக்கிறேன். பெப்பர் போட்டுட்டு ஆல்ரெடி எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணல. ஸோ இதை மட்டும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து வாழைத்தண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். வாழைத்தண்டு வந்து இதுதான் வந்து அடித்தண்டு. இந்த மாதிரி லேயர் அவுட் இருந்தால் மேல் தண்டு இதெல்லாம் சவுக்குன்னு இருக்கும், வேஸ்ட்டாக போயிடும், சாப்பிடவே முடியாது. இது மட்டும்தான், இதுவுமே கொஞ்சம் அடித்தண்டுக்கு மேல் தண்டாக இருக்குது. நாரே சுத்தமாக இல்லை, அந்த சவுக்குன்ற அந்த சுவிங்கம் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இன்னொரு நாள் வந்து சூப் பண்ணிக்கலாம், சூப் பண்ணால் வந்து குடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அது கூட என்கிட்ட ஒரு கார்ன் இருக்குது. நான் கார்னையும் ஆட் பண்ணி வாழைத்தண்டு கார்ன் சூப்பு பண்ணிடலான்னு இருக்கேன். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இருக்கும். கொஞ்சம் தாளிக்க சீரகம், கடுகு சீரகம், அப்புறம் நம்ம இங்கே நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஆனியன், பூண்டு, பெப்பர். இது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி மட்டும் தரும். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து ஒரு நான்வெஜ் சூப் மாதிரி இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலன்னா பசங்க வாயிலே வைக்காதுங்க. அதனால் போட்டு அவ்வளோதான். இதுக்கு உண்டான சீசனிங் வந்து அவ்வளோதான். அப்புறம் வந்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இப்போ ரைஸ் சாதம் சுட பேக் பண்ணியாச்சு. அப்புறம் பாருங்கள், நம்ம வச்ச சுண்டல் குருமா எப்படி இருக்குது பாருங்கள். மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கலர் டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. ஸோ இது வந்து சாதத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாம், இட்லிக்கும் ரெடி பண்ணிக்கலாம். சுட்டுருச்சா? அங்கே வந்து இன்னும் என்னென்ன ரெடி ஆகிட்டுருக்குன்னா, இது வந்து ரசம். ஸோ மதியத்துக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ வந்து நம்ம பண்ணிடலாம். வாட்டவர் அவங்க எண்ணத்துக்கு என்ன சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்களோ சாப்பிட்டுட்டோம். ரெடி. இதுலேயும் கொஞ்சம் வச்சுக்கலாம். ரசமும் இதுலேயும் எப்படியா சாப்பிடுவாங்க? அங்கே வந்து இட்லியும் சூப்பும் ரெடி ஆகிட்டுருக்கு. போதும். பாப்பாக்கு சாதம். குருமா ஊற்றிக்கிறியா இல்லை குழம்பு? இது கடிச்சு ரசத்தை கடிச்சுக்கிறதுனா நான் குழம்பு ஊற்றிக்கலாம். சூப் கொஞ்சம் தனியாக தர எடுத்துப்போம். அவளுக்கு வந்து ஒன்றா போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ பாப்பாவோட லஞ்ச் ரெடி. என்னாச்சு? குட் மார்னிங்.
குட் மார்னிங்டா. குட் மார்னிங். ஓப்பா முருகா முடியலை, கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம சூப்பை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பு பாருங்கள், சூப்பாக ரெடி ஆயிடுச்சு. மேலே பெப்பர் மட்டும் போட்டிங்கன்னா அடித்தூள், அடித்தூளான சூப். இது கூட நம்ம இட்லி கூட தோசை சொல்லலாம். வாவ், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், பஞ்சு மாதிரி இட்லி, அதில் சூப்பு, வாழைத்தண்டு சூப்பு. ஸோ இந்த அம்மா இப்படி நல்லா இருக்கா? ஆ, இங்கே பாரு, அம்மா பாரு, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சரிடா. இதை அப்படியே எடுத்து, ரொம்ப டைம் ஆகிடுச்செல்லாம் அவசர அவசரமாக ஓடிட்டாங்க. ஆஹா, வேறு லெவல். இந்த காம்பினேஷன் ஒரு சில பேருக்கு வியர்டாக கூட இருக்கலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.